ஹாய் வெல்கம் பேக் டு அவர் ஹேண்டி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம மண்டலாஸ் பற்றி பார்க்கலாம். மண்டலாஸ் டிசைன் ஒரு பேசிக் மாதிரி தான், ஒரு ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் அது பர்ஃபெக்டாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கரெக்டாக அதை போடணுன்னா அதுக்கு நம்ம நிறைய ட்ரைனிங் எடுத்துருக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி லேசான லைன்ஸ் கோன்ஸ் எல்லாம் லைட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியாத அளவு தான் நீங்கள் போடணும் ஹேண்டில் போடும்போது. அப்படி போட்டாக்கா நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போடுறதுக்கு, ஹம்ஸ் போடுறதுக்கெலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். லைன்ஸ் இல்லாமல் போடலாம், ஆனால் இப்படி போட்டால் நமக்கு பிகினராக இருக்கும்போது இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மண்டலாஸ் ஈஸியாக போட்டுருவீங்க. அந்த லைட்டான லைன்ஸ் போட்டோம்ல, இப்போ பார்த்தீங்களா அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும். இப்போது 4 சைடு நம்ம போட்டது 4 சைடு நம்ம இந்த ஸ்பைரல் ஃப்ளவர்ஸை போட்டோம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. 4 சைடும் நம்ம போட்டுட்டோம்னா அந்த இடையில இருக்கிற மிச்ச சைடில் நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கரெக்டாக அந்த ஒரு இடம் கிடச்சிருது பாருங்கள். 4 சைடும் போட்டோன்னே இடையில நமக்கு நடுவில் ஒரு இடம் கிடச்சிது. அதுலேயும் நம்ம அழகாக அந்த ஃப்ளவர்ஸை வரைஞ்சாச்சு.
இந்த மண்டலாஸ் இடையில நம்ம இந்த டியர் ட்ராப்ஸ் மாதிரி போடுறோம்ல, இதுதான் ரொம்ப ஒரு தனி லுக்கே அந்த மண்டலாஸ் கொடுக்கும். இது போடாமே நம்ம அந்த மண்டலாஸ் போடலாம். ஆனால் இது போட்டால் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே நீங்கள் லீவ்ஸ் வச்சு போடலாம். இதுலேயே நிறைய நீங்கள் வேரியண்ட் வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் மண்டலாஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் போட்டு ரவுண்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு மண்டலாஸ்க்கு பண்ணோம்ல, அதே மாதிரி லைன்ஸ் போட்டு எல்லாம் போட்டு அதே மாதிரி இதில் ஒன்று பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் வேரியண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி லைன்ஸ் போட்டு அது மேலே ஹம்ஸ்லாம் போடுங்க. வீடியோவில் என் ஹேண்ட்ஸில் உள்ள நெயில்ஸ் வந்து கலராக இருக்குல்ல, அதுக்கு என்ன ரீசன்னு தெரியுமா? கண்டிப்பாக பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கையில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் லீவ்ஸ் வந்து நம்ம நார்மலாக லீவ்ஸ் வரைவோம்ல, இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் அதிகமாக இந்த லீவ்ஸ் தேவைப்படும். இந்த லீவ்ஸும் இந்த ஒரு டிசைன் போடுறோம்ல, இதுவுமே நமக்கு வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் அதிகமாக அந்த டிசைன்ஸ் தான் வரும். அதைத்தான் இப்போ போட போகிறோம். ஒன்றும் இல்லை, அந்த மண்டலாஸ்க்கு மேலே அந்த லீவ்ஸும் அந்த டிசைனும் போட்டு ஃபுல்லாகவுமே நம்ம அதைத்தான் சுற்றிலும் போட போகிறோம். அந்த 2 டிசைனை வச்சே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணும்போது அது ஒரு சூப்பராக இருக்கும் அந்த லுக். இப்போ அது மேலே நம்ம டார்க்காக ஃபில் பண்ண போகிறோம். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி. உள்ளேயும் ஃபில் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே. கிளாஸஸ் பற்றின ஃபீட்பேக் கொடுங்க. யாருமே குரூப்பில் மெசேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாராவது ஹென்னா மிக்ஸாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸஸ் எடுக்கலான்னு தான் இருக்கேன் மிக்ஸாலஜிக்கு. யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
இப்போ 3வது மண்டலம். இப்போது அந்த 2 லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, அது வந்து கண்ணுக்கு அவ்வளோவா தெரியக்கூடாது. நமக்கு மட்டும் தான் தெரியணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் இன்னுமே லைட்டாக போட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த லைனே தெரியக்கூடாது. அதே மாதிரி நமக்கு மட்டும்தான் அந்த லைட்டாக அந்த லைன் தெரியணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த நீட் லுக்கிங் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் புரிஞ்சா, ரவுண்ட் போட்டுட்டு அது உள்ளே நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதில் வந்து நான் போட்ட மாதிரியே லைன்ஸ் போட்டுங்க. ஈஸி தான். டக்குன்னு பார்க்கும்போது புரியாது. அதை நம்ம பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்து. அப்படியே நடுவில் அந்த ஸ்கொயரை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் எப்பயும் போல் அதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓரளவு மெஹந்தி போட தெரிஞ்சவங்க சூப்பராக போட்டுடுறீங்க. ஆனால் வந்து பேசிக்காக உள்ளவங்க வந்து டக்குன்னு இதெல்லாம் வந்துடாது. பேசிக்காக உள்ளவங்களுக்கு எதுவுமே டக்குன்னு வந்துடாது. ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் ஒரு விஷயத்த.